evening students. Next topic in trigonometrical function. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபார்முலாஸ்லாம் முக்கியமாக உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். இதை யூஸ் பண்ண இது தெரிஞ்சால் தான் நம்மளுடைய வேல்யூஸே வந்து அப்ளை பண்ணவே முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவாடினன்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு குவாடினன்ட். ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப், தட் மீன்ஸ் கிராஃபில் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் குவாடினன்ட், செகண்ட் குவாடினன்ட், தேர்ட் குவாடினன்ட், ஃபோர்த் குவாடினன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாடினன்ட் அப்படின்றது ஆல் த ரேஷியோஸ் ஆர் பிளஸ், ஆல் த ரேஷியோஸ் ஆர் பிளஸ். எல்லா எந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, சைனு, காசு, டேனு, கொசிகண்ட், சீக்கண்ட், அடுத்தது வந்து சீக்கண்ட், காட்டு, எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி எல்லா வேல்யூஸுமே வந்து என்ன எதுல தான் வரும்னா பிளஸ்ல தான் வரும். அடுத்தது செகண்ட் குவாடினன்ட் வரும்போது சைனு கொசிகண்ட் மட்டும்தான் பிளஸ்ல வரும், மீதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ்ல வரும். அடுத்தது தேர்ட் குவாடினன்ட் டேனும் காட்டும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல வரும், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு மைனஸ்ல தான் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காசும் சீக்கண்ட்டும், ஃபோர்த் குவாடினன்ட் காசும் சீக்கண்ட் மட்டும்தான் பிளஸ், மீதி எல்லாமே மைனஸ். ஓகே, இப்போ இதுல வரும்போது நமக்கு இப்போ இது வந்து கொடுக்கலாம் சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா, அப்போ காஸ் தீட்டா. அடுத்து சைன் 360 டிகிரி பிளஸ் தீட்டா, இப்படி இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த குவாடினன்ட் எதுல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த சிம்பிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே போயிருக்கும். இதுக்கு தனியா செப்பரேட்டா டேபிள் இருக்கு. அடுத்து இந்த டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். தென் நெக்ஸ்ட் இதே தான் இப்போ இதுக்கு ஒரு இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வரைக்குமே வந்து படிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க π/2 வரைக்கும் தான் நம்ம வேல்யூஸே வந்து படிச்சிருப்போம். ஸோ π/2 மீன்ஸ் 90 டிகிரி. ஸோ அடுத்தது வரும்போது நமக்கு இப்போ டோட்டலா வந்து 360 வரைக்குமே நமக்கு ஒரு சர்க்கிள், ஹோல் சர்க்கிள் அப்படின்னாலே அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 360 டிகிரி. ஸோ இந்த 360 டிகிரிக்குமே நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கான வேல்யூஸ் தான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. ஸோ இந்த 60 டிகிரி அப்படின்றது π/6, 45 டிகிரி π/4, 60 டிகிரின்றது 5/3. உங்களுக்கு வந்து இந்த 60 டிகிரி 90 டிகிரிலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. π/6, π/4, π/3, π/2, π3/2. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 2π. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேடியன்ட்ல தான் கொடுப்பாங்க, டிகிரிஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்க இந்த ரேடியன்ட்னுடைய இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேடியன்ட் டிகிரி கரெக்டாக ரெண்டுமே ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு ஈஸி. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அஸ் யூஸ்வலா உங்களுக்கு இந்த 90 டிகிரி வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே இதுதான். ஸோ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த இதுக்கு அடுத்து வரக்கூடியதுக்கு நம்ம எந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால இதை கரெக்டா வந்து மெமரி பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்து உள்ளதை நீங்க நல்லா மெமரி பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ இந்த இதையும் உங்களுடைய ஃபேர் நோட்ல நீங்க வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸ்கேல் யூஸ் பண்ணி நல்லா நீட்டா வந்து டிரா பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இதையே வந்து நீங்க மெமரியில வச்சுக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு ரெடியா இருந்துக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த டேபிள் இந்த இதை யூஸ் பண்ணி டேபிளா வந்து இங்க ரைட் பண்ணி தரேன். ஸோ அதையும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேபிள் இந்த ரேஷியோஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சைன் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா, cos minus theta is cos theta, tan minus theta is minus tan theta, cosecant minus theta is minus cosecant theta, secant minus theta is secant theta, cot minus theta is minus cot theta. அடுத்தது sin 90 degree minus theta is sin theta, sin 90 degree minus theta is, so here minus, so minus theta. So sin 90 degree minus theta is sin theta. அடுத்து cos 90 degree minus theta is cos theta, tan 90 degree minus theta tan theta, cosecant 90 degree minus theta cosecant theta, secant 90 degree minus theta secant theta, cot 90 degree minus theta cot theta. அடுத்து sin 90 degree plus theta cos theta, cos 90 degree plus theta minus sin theta. அடுத்தது tan 90 degree plus theta minus cot theta, cosecant 90 degree plus theta secant theta, secant 90 degree plus theta minus cosecant theta, cot 90 degree plus theta
minus cot theta. அடுத்தது sin 180 minus theta is sin theta. அடுத்தது cos 180 minus theta minus cos theta. tan 180 minus theta minus tan theta. அடுத்தது secant cosecant 180 minus theta cosecant theta. secant 180 minus theta minus secant theta. cot 180 minus theta minus cot theta. அடுத்தது sin 180 plus theta sin 180 plus theta minus sin theta cos 180 plus theta minus cos theta tan 180 plus theta tan theta. அடுத்தது cosecant 180 plus theta minus cosecant theta cos 180 minus theta minus secant theta cot 180 plus theta cot theta. அடுத்தது sin 270 minus theta minus cos theta. அடுத்தது cos 270 minus theta minus sin theta. அடுத்து tan 270 minus theta cot theta. cosecant 270 minus theta secant theta minus secant theta. அடுத்தது secant 270 minus theta minus cosecant theta cot 270 minus theta tan theta. அடுத்தது sin 270 plus theta minus cos theta. அடுத்து cos 270 plus theta sin theta. அடுத்து tan 270 plus theta cot theta. அடுத்தது cosecant 270 plus theta minus cosecant theta. அடுத்தது secant 270 plus theta secant theta cot 270 plus theta minus tan theta. அடுத்தது இந்த 60 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மைனஸ் தீட்டா அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ 60 டிகிரி மைனஸ் தீட்டா ஆர் மைனஸ் தீட்டா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் டேபிளும் இந்த டேபிளும் வந்து சேமா இருக்கும். இந்த லாஸ்ட் டேபிளும் இதுவும் வந்து சேமாவே இருக்கும். ஸோ 60 டிகிரி அப்படின்றப்போ அந்த ஒரு சர்க்கிள் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அப்போ இந்த கம்ப்ளீட் ஆகும்போது இந்த பிளேஸ் அப்போ 60 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்றப்போ இது கீழே வரும். அப்படின்றப்போ இந்த டேபிளும் இதுவும் நமக்கு சேமா தான் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் குவாடினன்ட் செகண்ட் குவாடினன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தீட்டாவினுடைய இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை வச்சு இதை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த வேல்யூஸ் டேபிள் சம்ஸில் இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த இதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 270 மைனஸ் தீட்டா அப்படின்றது கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க 3π/2 மைனஸ் ஏதாவது ஒரு வேல்யூ π/2 அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேபிள் வந்து நமக்கு கரெக்டாக மைண்ட்ல இருந்தால் மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 3 டேபிளையும் அந்த வேல்யூஸ் டேபிளையும் இதையும் டெய்லியும் ஒரு 2 டைம்ஸ் ஆவது நீங்க ரீட் பண்ணி அதை செப்பரேட்டா ரைட் பண்ணி பாருங்க. அப்படின்னாதான் இந்த இது வந்து உங்களுக்கு மைண்ட்ல கரெக்டா நிற்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.3. First question, find the value of first one find the value of sin 480 degree. So இந்த 480 degree நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னாக்க so sin 360 degree plus 220 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ இதை ஆட் பண்ணா 480 டிகிரி வரும். அப்போ sin 360 டிகிரி பிளஸ் தீட்டா sin 360 டிகிரி பிளஸ் தீட்டா அப்படின்னாக்க sin தீட்டா. ஸோ அப்படின்றப்போ ஸோ இந்த இடத்துல வேணும்னா ஃபார்முலா வந்து ரைட் பண்ணிக்கங்க. sin 360 டிகிரி பிளஸ் தீட்டா சீக்வல் டு sin தீட்டா ஸோ அதுபடி இங்க ரைட் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து sin 120 டிகிரி ஸோ இந்த sin 120 டிகிரிக்கு நம்ம அந்த டேபிளில் வந்து வேல்யூஸ் இல்லை. அதனால இது எகைன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். sin 180 டிகிரி மைனஸ் 60 டிகிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க sin 90 டிகிரி பிளஸ் அப்படின்றதும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். sin 90 டிகிரி பிளஸ் 30 டிகிரி அப்படின்றதுக்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அப்போ sin 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க sin 180 டிகிரி மைனஸ் தீட்டா sin தீட்டா sin 180 டிகிரி
மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ இங்க தீட்டான்ற பிளேஸ் என்ன இருக்குனாக்க 60 டிகிரி அப்படின்றது இருக்கு. அப்போ sin 60 டிகிரி. ஸோ sin 60 டிகிரி வேல்யூ இஸ் √3/2. √3/2 இதான் இதனுடைய ஆன்சரு. The next second question. sin minus 1110 degree equal to sin minus theta is minus sin theta. So minus sin 110 degree. So இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னாக்க minus sin 3 into 360 degree plus 3 into 360 degree plus 30 degree அப்படின்றது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ equal to இங்க வரும்போது 3 into அப்படின்னு வந்துச்சுனால அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள், இப்போ இது ஒரு சர்க்கிள், அப்போ இது ஒரு வேல்யூ 1ன்றது அர்த்தம். அடுத்து எகைன் ஒன் சர்க்கிள், அப்போ இதனுடைய வேல்யூ 1. அடுத்து எகைன் ஒன் சர்க்கிள் வரும்போது இதனுடைய வேல்யூ 1. அப்போ இந்த 3 சர்க்கிளுமே சேர்ந்தது என்னன்னாக்க நமக்கு 360 டிகிரி அப்படின்றத நமக்கு சொல்லும். அப்போ 360 பிளஸ் தீட்டா, இப்போ மைனஸ் சைன் தீட்டா. ஏன்னா இங்க வரும்போது நமக்கு மைனஸ் வரதுனால அப்படியே சைன் தீட்டா அப்படின்றது வந்துடும். ஸோ 1 சைன் 30 டிகிரினுடைய வேல்யூ 1/2. அப்போ இங்க மைனஸ் வரதுனால மைனஸ். அடுத்தது தேர்டு கொஸ்டின். cos 300 டிகிரி equal to cos 300 டிகிரிய எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம்னாக்க cos 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ equal to cos 60 டிகிரி அப்படின்றது வரும் cos 60 டிகிரி. அப்போ cos 60 டிகிரினுடைய வேல்யூ 1/2. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஒவ்வொன்றுக்குமே நீங்க வந்து இந்த இடத்துல நான் ரைட் பண்ண மாதிரி ஃபார்முலா வந்து ரைட் பண்ணிக்கணும் கண்டிப்பா. த நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். tan 1050 டிகிரி equal to tan 2 into 360 degree 2 into 360 degree plus 330 degree. So அப்போ equal to tan 330 degree இதை again வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது tan 360 degree minus 30 degree. So equal to tan tan 360 minus theta is minus tan theta. So அப்போ minus tan 30 degree. So tan 30 degree னுடைய வேல்யூ minus 1/√3. minus 1/√3. Next fifth question. Fifth question. cot 660 degree equal to cot அப்படின்றத நம்ம tan சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். So 1/tan 660 degree. So equal to 1/tan 360 degree plus 300 degree. So equal to 1/tan 300 degree. So இந்த 300 degree again வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்க 1/tan 60 degree tan 360 degree minus 60 degree. So equal to 1/ minus tan 60 degree equal to 1/60 degree னுடைய வேல்யூ ரூட். அப்ப இந்த மைனஸ் மேல போயிடும் minus 1/√3. The next sixth question. tan 19 pi/3 so இத ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்க tan 6 pi plus pi/3 6 pi plus pi/3
இப்போ இங்க வரும்போது நம்ம பை அப்படின்றது 180 டிகிரி. அப்போ இதை ஹாஃப் சர்க்கிளை நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டு வரணும். அப்போ ஹாஃப் சர்க்கிள் கன்சிடர் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்க அப்போ இது வந்து ஒரு ஃபுல் இதுக்கு வந்துடும். அப்போ இங்க வரும்போது ஈக்குவல் டு tan pi by 3 tan pi by 3 tan pi by 3 னுடைய வேல்யூ tan 60 டிகிரி அதனுடைய வேல்யூ √3. the next sin for 7th question sin minus 11 pi by 3 minus 11 pi by 3 equal to இப்போ sin minus theta is minus sin theta நால sin 11 pi by 3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். so equal to minus sin 4 pi minus pi by 3 pi by 3 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். equal to minus sin pi by 3 pi by 3 னா 60 டிகிரி. அப்போ minus √3 by 2 minus √3 by 2. that's all the first question answer. சரி, இங்க வரும்போது மைனஸ் அப்படின்றது வரும். ஸோ அப்போ மைனஸ் பை மைனஸ் தீட்டா அப்படின்னாக்க சைன் மைனஸ் தீட்டா. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் பை பை 3 சைன் பை பை 3. ஸோ அப்போ இங்கே வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சைன் பை பை 3 அப்போ பை பை 3 வேல்யூ √3 by 2 plus √3 by 2. next second question 5 by 7 comma √2 √6 by 7 is a point on a terminal side of an angle theta is a standard position. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட், ஏன்னா ரெண்டுமே பிளஸ் அப்படின்றப்போ இந்த சைடில் வரதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்தீங்கன்னாக்கா 5 by 7 கமா 2 √6 by 7 √6 by 7 அப்படின்றது. அப்போ இந்த பாயிண்ட் வரும்போது இந்த பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணோம்னாக்கா இப்படி வந்திருக்கும் நமக்கு. ஸோ அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 by 7. அடுத்தது இந்த வேல்யூ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யினுடைய லைனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 √6 by 7. ஸோ இப்போ தீட்டா வந்து இங்கே இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம் தீட்டா. தென் determine the 6 trigonometrical function values of theta. இந்த தீட்டா இதே பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னாக்க 6 trigonometrical values வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இத OAB அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம்னா OB is a hypotenuse. ஸோ அப்போ அந்த ஹைபாத்தனஸ்னுடைய வேல்யூ வந்து நமக்கு வேணும். அப்போ OB equal to root of OA squared plus AB squared. அப்போ OB equal to root of OA value 5 by 7 whole squared plus 2 √6 by 7 whole squared. So equal to, so இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்க 25 by 7 plus 2 ஸ்கொயர் பண்ணா 4 இன்ட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்க √6 ஸ்கொயர் பண்ணா 6 by 7. so 7 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அப்போ வந்து 49 here also 49. so அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க root of 25 by 49 plus 6 4s are 24 by 49 equal to root of 49 as LCM. 29 plus 24 is 49. so equal to root of 1 is equal to 1. அப்போ ஹைபாத்தனஸ்னுடைய வேல்யூ வந்து 1. then இப்போ sin theta it is a adjacent side. theta எங்க இருக்கனால it is adjacent side. it is opposite side. it is hypotenuse. so அப்போ sin theta is equal to opposite by
hypotenuse is equal to opposite value root 2 root 6 by 7 by 1 is equal to root 2 root 6 by 7. அடுத்தது sin theta, அடுத்தது cos theta. Cos theta is equal to adjacent side by hypotenuse. Adjacent side by hypotenuse is equal to adjacent side 5 by 7. 5 by 7 by 1 அப்போ is equal to 5 by 7. அடுத்தது tan theta. Tan theta is equal to opposite by adjacent. Opposite by adjacent. Opposite value 2 root 6 by 7 by 5 by 7. So இதை reciprocal change பண்ணோம்னாக்க 7 க்கு 7 வந்து cancel ஆயிரும். 2 root 6 by 7. 2 root 6 by 5. அடுத்தது cosecant. cosecant அப்படின்றது sin theta வினுடைய reciprocal. அப்போ 1 by sin theta is equal to, அப்போ இதை அப்படியே reciprocal பண்ணோம் அப்படின்னாக்க 7 by 2 root 6. அடுத்தது secant theta. Secant theta is equal to 1 by cos theta. அப்போ cos theta வை reciprocal பண்ணோம் அப்படின்னாக்க 7 by 5. 7 by 5. அடுத்தது cot theta. Cot theta is inverse of tan theta, so 1 by tan theta is equal to 5 by 2 root 6. That's all the second question answer. Next third question. So in the third question வந்து பாத்தீங்க அப்படினாக்கா find the values of other 5 trigonometrical function for the following. கீழே கொடுத்துறக்கூடியதுக்கு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. So first one cos theta. So cos theta is equal to minus 1 by root 2. Minus 1 by root 2. Theta எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா third இதுல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ third இதுல அப்படின்றப்போ ஸோ நம்மளுடைய கிராஃப் இப்படி வந்திருக்கும். ஸோ இப்படி வரும்போது இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தீட்டா இங்கே அப்படின்னாக்க ஸோ இது காஸ் தீட்டா அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும்னாக்க adjacent side by hypotenuse. Adjacent side by hypotenuse அப்படின்றப்போ adjacent இது வந்து ஆப்போசிட். இட் இஸ் ஏ ஆப்போசிட். இது வந்து hypotenuse. இது வந்து adjacent side. ஸோ அப்போ adjacent sideனுடைய வேல்யூ -1. இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √2. hypotenuse value √2. hypotenuse நோடைய வேல்யூ வந்து √2. இப்போ இது நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 0 a b. so ob is equal to, இப்போ நமக்கு எது வேணும்னாக்க ab தான் வேணும். அப்போ ab is equal to root of ob squared minus oa squared. oa squared. So is equal to root of OB value √2. So √2 whole squared minus 1 whole squared. So is equal to root of √2 நம்ம ஸ்கொயர் பண்ணா 2 minus 1 is equal to √1 is equal to 1. So இப்போ இதுல இருந்து நம்ம இப்போ cos வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து sinல அடுத்த 5 மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணா போதும். So sin theta is equal to opposite by adjacent side. சரி, opposite by hypotenuse. So opposite நோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இங்க கிடைச்சிருக்கு 1. so அப்போ 1 by √2. 1 by √2. அடுத்தது cos வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது tan. tan is equal to இதுக்கு வந்தோம்னாக்க opposite by adjacent side. opposite by adjacent side. opposite side வந்து பாத்தீங்கன்னா 1 by adjacent side வந்து பாத்தீங்கன்னா -1 is equal to -1. அடுத்தது tan. அடுத்தது cosecant வந்து ஃபைண்ட் பண்ணனும். so cosecant theta is 1 by sin theta. 1 by sin theta.
ஸோ 1 by sin theta அப்படின்றப்போ இதனுடைய வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ √2. அடுத்தது cosecant secant theta is equal to இதனுடைய இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும் 1 by cos theta. ஸோ அப்போ cos theta இதனுடைய வேல்யூ -1 by √2 அப்படினால -√2. அடுத்தது cot theta is equal to 1 by tan theta. அப்போ tan theta வை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ஸோ tan theta இதனுடைய வேல்யூ -1. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆல்சோ -1. That's all the first question answer. Next third la second question, cos theta is equal to 2 by 3. Theta is the first coordinate அப்படின்றாங்க. அப்போ theta is the first coordinate அப்படினாக்க இப்படி இருந்திருக்கும். ஸோ அப்போ x அப்போ இங்க வரும்போது theta இங்க இருக்கும். cosனாலே நமக்கு adjacent side by hypotenuse. அப்போ hypotenuse value 3, adjacent side value 2, adjacent value 2, O A B. ஸோ அப்போ இங்க வந்தோம்னாக்க AB ஓட வேல்யூ வேணும். ஸோ AB is equal to OB root of OB squared minus OA squared. So AB is equal to root of OB இனுடைய வேல்யூ 3, அப்போ 3 squared minus 2 squared is equal to root of 9 minus 4. 9 minus 4 is equal to root 5 is equal to root 5. AB இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா root 5 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ cos வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அடுத்தது sin வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். sin theta is equal to opposite by adjacent. சரி, opposite by hypotenuse. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ வந்து √5. ஸோ அப்போ ஆப்போசிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √5/3. அடுத்தது சைனு காசு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது tan theta is equal to opposite by adjacent side. opposite by adjacent side. opposite value வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2, சரி √5 and adjacent side value 2. then next sin cos sorry tan. அடுத்தது cosecant theta is equal to 1 by sin theta 3 by √5. அடுத்தது secant theta is equal to 1 by cos theta is equal to 3 by 2. அடுத்தது secant. அடுத்தது cot theta is equal to 1 by tan theta is equal to இப்போ tan வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படினாக்க 2 by √5. That's all the second question answer. Then next இதிலே third question வந்து பாத்தீங்க அப்படினாக்க sin -2 by 3. theta is fourth coordinate அப்படின்னு இருக்காங்க. So sin is equal to -2 by 3. theta is fourth coordinate. So அப்போ thetaன்றது fourth coordinateனா இங்க இருக்கும். So நம்ம அப்போ இப்படி எடுத்துக்கலாம். So இப்படி எடுத்துட்டோம் அப்படினாக்க sin opposite by இப்போ theta இங்க இருக்கும், opposite by hypotenuse. அப்போ இங்க -2, இங்க வந்தோம்னாக்க 3. So அப்போ இதனுடைய வேல்யூ வேணும் OAB. So OB is equal to root of OA squared minus AB squared. So OB is equal to root of OA வினுடைய வேல்யூ 3. So 3 squared means 9 minus OAB வினுடைய வேல்யூ -2. -2 ஸ்கொயர் பண்ணோம்னா +4 is equal to √5. சப்ட்ராக்ஷன் பண்ணா √5. ஸோ இப்போ சைன் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம காஸ் தான் ஃபைண்ட் பண்ணோம். காஸ் தீட்டா is equal to adjacent side by hypotenuse. ஸோ adjacent side வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க adjacent side னுடைய வேல்யூ OB னுடைய வேல்யூ √5. ஸோ adjacent side √5 by
ஹைபாத்தனஸ் வந்து 3. அடுத்தது tan theta. Tan theta is equal to opposite by adjacent side. Opposite by adjacent side. அப்போ opposite நோடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க opposite நோடைய வேல்யூ -2 by √5. அடுத்தது tan. அடுத்தது cosecant. Cosecant theta is equal to இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும் 1 by sin theta. 1 by sin theta is equal to -3 by 2. அடுத்தது secant theta. Secant theta is 1 by cos theta. So cos theta அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும் 3 by √5. அடுத்தது cot theta. Cot theta is equal to 1 by tan theta. So tan theta அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும் அப்போ √5 by 2 அந்த மைனஸ் வந்து மேலே வந்துடணும். That's all the third question answer. Next fourth question. Third la fourth question. Tan theta. Tan theta is equal to -2. Tan theta is equal to -2 which is the second quadrant அப்படினு இருக்காங்க. அப்போ இங்க வந்து by 1 meaning. So second quadrant அப்படினாக்க so இந்த ஷேப்ல இருந்திருக்குன்றதை நம்ம வச்சுக்கலாம். so இந்த ஷேப்ல வர மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். so இந்த ஷேப்ல so இப்போ தீட்டா இங்க இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா tan தீட்டாவுக்கு வந்து ஆப்போசிட் பை adjacent. opposite by adjacent. அப்போ ஆப்போசிட் வேல்யூ -2, adjacent வேல்யூ 1. adjacent வேல்யூ 1. சோ அப்ப நமக்கு வேணுங்கிறது இந்த ஹைபாத்தனஸ் தான் வேணும். அப்போ OAB. அப்போ OB squared is equal to OB is equal to root of OAB squared plus OA squared. So is equal to OB is equal to root of AB இனுடைய வேல்யூ -2. அப்போ -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 plus OAB இனுடைய வேல்யூ 1 ஸ்கொயர்டு. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1 is equal to root of 5. இப்போ tan வந்து கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம sin வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். sin theta is equal to opposite by hypotenuse. இப்போ hypotenuse வேல்யூ √5. so opposite நோடைய வேல்யூ -2 by √5. அடுத்தது sin. அடுத்தது cos theta. cos theta is equal to adjacent side by hypotenuse. so adjacent side by hypotenuse is equal to adjacent side is 1 by hypotenuse value 5. அடுத்தது tan theta அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க cosecant theta is equal to 1 by sin theta. so sin theta value √5 by 2 அந்த மைனஸ் வந்து அப்படியே மேல வந்துரும். அடுத்தது secant theta is equal to 1 by cos theta. அப்போ cos theta நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படினாக்க √5 by 1 is equal to √5. அடுத்தது tan theta வை நம்ம ரெசிப்ரோக்கல் cot theta. so cot theta ன்றது 1 by tan theta. so 1 by tan theta is equal to tan ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னாக்க -1 by 2. next fifth question. secant theta is equal to 13 by 5. secant theta is equal to 13 by 5. so இப்போ இதுல வந்து நம்ம குவாட்ரண்ட் எதுல இருக்குன்னு இருக்காங்கன்னா fourth quadrantல இருக்கு. அப்போ fourth quadrant அப்படினாக்க இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். so அந்த பாயிண்ட் இங்க இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்க லைன் வந்து இப்படி வந்துரும். so அப்போ secant theta அப்படின்றப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா hypotenuse by adjacent side. so theta இங்க adjacent side வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் 5, hypotenuse வந்து 13. so இப்போ இதுக்கு வேல்யூஸ் நம்ம அப்ப நமக்கு வேணுங்கிறது இந்த இதா வேணும். அப்போ
AB. So AB is equal to root of OA squared minus OB squared. So is equal to AB is equal to root of OA வினுடைய வேல்யூ 13 ஸ்கொயர் பண்ணா 169. அடுத்தது இங்க இருக்கு OB ஸ்கொயர் பண்ணோம்னாக்க 25. So minus 25. So is equal to root of 144 is equal to 12. So அப்போ first நம்ம sin வந்து find பண்ணா sin theta is equal to opposite by hypotenuse. So இப்போ opposite நோடைய வேல்யூ வந்து 12. So அப்போ opposite 12 by hypotenuse value 13. அடுத்தது cos theta is equal to adjacent side by hypotenuse. அப்போ adjacent side அப்படின்றப்போ 5. So 5 by root 13. அடுத்தது tan theta is equal to opposite by adjacent side. So opposite நோடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 12 by adjacent side value 5. Then next cosecant theta is equal to 1 by sin theta is equal to இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 13 by 12. அடுத்து secant தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது cot theta is equal to 1 by tan theta. அப்போ tan theta வை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படினாக்க 5 by 12. That's all the third question answers. Next fourth question. Cot 180 plus theta into sin 90 degree minus theta into cos minus theta by sin 270 plus theta tan minus theta cosecant 360 degree plus theta is equal to cos square theta into tan theta அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. cos square theta into tan theta அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரூஃப்ன்றது cos square theta into cot theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ equal to cot 180 degree plus theta அப்படின்றத cot theta அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். ஏன்னா 180 plus theta அப்படின்றப்போ cot theta plus cot theta into sin 90 degree minus theta is cos theta. அடுத்தது into cos minus theta is cos theta by ஏன்னா cos minus theta அப்படின்றது 360 minus theta அப்படின்றது அர்த்தம். 360 minus theta or minus theta அப்படின்றது அர்த்தம். அப்போ இதுல வரும்போது நமக்கு எந்த குவாட்ரண்ட்னா fourth குவாட்ரண்ட்ல வருது. fourth குவாட்ரண்ட் வரும்போது காசினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க பிளஸ் பாசிட்டிவ் தான். அப்போ மைனஸ்ல இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் sin 270 minus theta plus theta is minus cos theta. அடுத்தது into tan minus theta is minus tan theta into minus tan theta into next என்ன இருக்குனாக்க cosecant 60 degree plus theta. அப்போ இதுக்கு வரும்போது cosecant theta. ஏன்னா இந்த இது வரும்போது எதுல வரும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும்போது எந்த ரேஷியோவா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூ தான். சோ இப்போ இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணா சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்னு வந்துரும்.
ஸோ இந்த காட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ நம்மளுடைய ப்ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுன்னு தான் இருக்கனால இந்த காட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த காட்டை வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம்னாக்க காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு tan தீட்டாவை sin தீட்டா பை காஸ் தீட்டா sin தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இன்ட்டு இந்த கொசிகண்ட்டை 1 பை sin தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இந்த sin தீட்டாவுக்கு sin தீட்டா கேன்சல் ஆயிரும், காஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு காட் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. So that's all the fourth question answer. Next fifth question. Find the all angles between 0 degree and 360 degree which satisfy the equation sin squared theta is equal to 3/4. 3/4 அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ஏன்னா நமக்கு ஸ்கொயருக்கு எந்த ஃபார்முலாமே தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னாக்க சைன் தீட்டாவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது √3/√4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3/2. அப்போ √3/2 அப்படின்றது எந்தெந்த வேல்யூஸ்க்குலாம் வருமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஆர் 120 டிகிரி ஆர் 120 டிகிரி சொல்லலாம். ஸோ 60 டிகிரிக்கு as usual வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா √3/2. இந்த 120 டிகிரிக்கு எப்படி வரும் அப்படின்றத பாத்தீங்கன்னா because sin 120 degree is equal to sin 180 degree minus 60 degree. அப்போ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 120 டிகிரின்றது வந்துரும். அப்போ equal to sin 60 degree. So sin 60 degree. So sin 60 degree னுடைய வேல்யூ √3/2. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க sin theta is equal to √3/2. So theta is equal to 240 and 300 சொல்லலாம். 240 degree and or 300 degree because so இந்த 240 டிகிரிக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க sin 240 degree is equal to sin 180 degree is equal to so sin 240 degree is equal to sin 180 degree plus 60 degree. so அப்ப இங்க வரும்போது sin 60 degree அப்படின்றது கிடைச்சிரும். so minus sin 60 degree. so அப்போ minus sin 60 degree நாக்க is equal to minus √3/2. so இங்க வரும்போது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கும். so அப்போ பிளஸ் ஆர் மைனஸ், இப்போ பிளஸ்க்கு வந்து சொல்லியாச்சு, அடுத்தது மைனஸ் கிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது sin 300 degree. so அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா sin 300 degree is equal to sin 360 degree minus 60 degree. so அப்ப இங்க வரும்போது minus sin 60 degree is equal to minus
√3/2. ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி ரெண்டு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணதுனால ரெண்டு இதுக்குமே நம்ம ரீசனும் சொல்லியாச்சு. தட்ஸ் ஆல் த 5th question ஆன்சர். நெக்ஸ்ட் 6th question. Prove that sin squared pi/18 plus sin squared pi/9 plus sin squared 7pi/18 plus sin squared 4pi/9 அப்படின்றது equal to 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பையனுடைய வேல்யூஸை அப்ளை பண்ணலாம். ஸோ sin squared பையனுடைய வேல்யூ 180/18, அடுத்தது பிளஸ் sin squared 180/9 plus sin squared 7 into 180/18, அடுத்தது plus sin squared 4 into 180/9 அப்படின்றது நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 10. ஸோ equal to sin squared 10 plus இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 20. ஸோ plus sin squared 20 plus இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 10. அப்போ 7 into 10 is 70. sin squared 70 plus இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 1 9s are 9, 2 9s are அப்போ 20, அப்போ sin squared 80 degree. ஸோ இப்போ இதுல ஏதாவது இப்போ இந்த ரெண்டு வேல்யூவே வந்து நம்ம cos squaredக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ equal to sin squared 10 plus sin squared 20 plus sin squared 90 degree minus 20 degree, சரி minus 70 degree அப்படின்னு சொல்லி இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அடுத்தது வந்தோம்னாக்க பிளஸ் ஸோ இங்க வந்தோம்னாக்க 70 degree 20 degree தான் வரும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து என்னன்னாக்க 17 கிடைக்கும். பிளஸ் sin squared 90 degree minus 10 degree. So equal to sin squared 10 degree plus sin squared 20 degree plus sin 90 degree minus theta is cos theta. So cos squared 20 degree plus sin squared 10 degree. Sorry, cos squared 10 degree. So இப்போ இந்த cos 10 degreeல இருக்க ரெண்டையும் நம்ம இங்க ஜாயின் பண்ணலாம். So sin squared 10 degree plus cos squared 10 degree. அடுத்தது plus sin squared 20 degree. அடுத்தது plus cos squared 20 degree. So sin square theta plus cos square theta value 1 plus sin square theta cos square theta value 1 is equal to 2. That's all the 6th question answer.